இனிய காலை வணக்கம். அறிவின் ஊற்றை வழங்கும் வள்ளலே, அழியாத செல்வத்திற்கு வழிகாட்டும் ஆசானே, எங்களின் திறமையை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானியே, எதிர்கால சந்ததியை செதுக்கும் சிற்பியே, ஏற்றத்திற்கு துணையாய் இருக்கும் எம் ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி இவ்விழாவை இனிதே தொடங்குவோம். மரியன்னையின் நாம விழா இன்று. அன்னையை போற்றும் விதமாக இறைவணக்கம் பாட வருகிறார்கள் எம் மாணவிகள். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறைய செய்வாய். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறைய செய்வாய். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே, பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவனே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே, பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவனே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான். தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறைய செய்வாய். இறைவணக்கம் பாடிய எம் மாணவிகளுக்கு எம் நன்றிகள். தமிழ்தாய் வாழ்த்து. All the students stand up. School. Attention. தமிழ்தாய் வாழ்த்து. கடலுடுத்த நிலமடந்து செடி கொழுகும் சீராம் பதனவிட திகழ்வரத கண்டவிரில் திக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனை திருநாடும் தத்த சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் மதித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வழக்க இருந்த பெரும் தமிழகமே. தமிழகமே உன் சீரிழமை திறமையந்த செயல்மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அப்படியே அமைதியாக அமரவும். தமிழர் பண்பாடு அனைவரையும் வரவேற்க வருகிறார் எம் 8ஆம் வகுப்பு மாணவி 6ஆம் வகுப்பு மாணவன் அர்ச்சனா மெர்பினாரோன். ஆதி அந்தம் பாராமல் குலம் கோத்திரம் காணாமல் ஜாதி மதம் கேளாமல் தன்னிடம் கற்க வந்தவனை காலம் கடந்து ஞானம் போற்றும் சான்றோனாக மாற்றும் அற்புதம் நிறைந்த இந்த ஆசிரிய பணிக்கு உங்களை தேர்ந்தெடுத்த இறைவனுக்கு இந்நேரத்தில் ஆசிரியர்கள் அத்தனை பேர் சார்பாக எம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியருக்கெல்லாம் மேலான ஆசிரியராக இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தும் எல்லாம் வல்ல இறைவனை இந்நிகழ்விற்கு வரவேற்று வரவேற்புரையை தொடங்குகிறேன். ஒரு குழந்தையை பத்திரமாய் பார்த்து வளர்ப்பது தாயின் கடமை. சித்திரமாய் செதுக்கி எடுப்பது ஆசிரியரின் கடமை. ஒரு குழந்தையை குறையில்லாமல் வளர்ப்பது தந்தையின் கடமை. குற்றமில்லாமல் வளர்ப்பது ஆசிரியரின் கடமை. தாயாய் தந்தையாய் ஆசானாய் இருந்து தன்னுடைய கடமையை புனித ஜான் டி பிரிட்டோ பள்ளியில்
கண்ணும் கருத்துமாய் ஆற்றி வரும் எம் பள்ளி ஆசிரிய பெருமக்களை வாழ்த்தி வரவேற்று கௌரவிக்கின்றோம். அறியாமை நோய்க்கு அறிவு ஊட்டிய அன்பு மருத்துவராய், புத்தகத்தை தாண்டி புது உலகை காண்பித்த புது விந்தையாளராய், அகத்தின் மொழிகளை முகத்தில் கண்டறிந்த சித்தராய், உள்ளிருக்கும் திறமைகளை கண்டறிந்து திறந்த சாவியாய், கரவொளியை எழுப்பி கலைஞர்களை உருவாக்கிய படைப்பாளியாய், கல் நெஞ்சையும் கல்வியின் வாயிலாய் கடைந்துருக்கி வடித்த சிற்பியின் மறுவடிவமாய், எம் புனித ஜான் டி பிரிட்டோ நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த ஆசிரியரும் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினருமான திருமதி ஜெம்மா ஆசிரியரை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவர் கிறிஸ்துவே என்று மத்தேயு 23:10 இயேசு கூறுகிறார். இவ்வசனம் இயேசுவின் தலைமைத்துவம் மற்றும் போதகப் பணியை வலியுறுத்துகிறது. இயேசுவை பின்பற்றி இப்பள்ளியின் சிறந்த தலைமைத்துவ பணியாளராகவும் இப்பங்கின் சிறந்த போதகராகவும் இருந்து தனது அன்பினால், தனது முன்மாதிரியான போதனையினால், கருணையினால், பேச்சினால், சிரிப்பினால், அரவணைப்பினால் நம்மையெல்லாம் வழிநடத்தி தட்டி கொடுத்து மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டு மேலும் மேலும் உயர செல்லும் பட்டம் ஒன்று மாணவர்கள் வாழ்வில் உயர பல்வேறு முயற்சிகளை எடுத்து உற்சாகப்படுத்தி வரும் எம் பாசமிகு தாளாளர் தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். நினையாத நேரத்தில் மணமகன் வருவார் என்று சொன்ன இறை வார்த்தைக்கு ஏற்ப நினையாத நேரத்தில் நம்முடைய புனித ஜான் டி நடுநிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவரும் நமது மருதவயல் கிராமத்தின் முத்தான அன்பு தந்தை பிரிட்டோ அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து இருப்பது மிகவும் சிறப்பானதாக உள்ளது. ஏனென்றால் ஆசிரியர் தினம், அவர் படித்த பள்ளி, அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எவ்வாறு அவர்களை வளர்த்தெடுத்தார்கள் என்பதையெல்லாம் அவர் ஒரு முறை நினைவு கூற, மலரும் நினைவுகளை அவர் கொண்டு வந்து பார்க்க இந்த தருணம் அவர்களுக்கு ஒரு இனிமையான தருணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு எளிமையானவர். நான் சந்தித்த ஒரு சில நாட்களில் நான் தெரிந்து கொண்டது இனிமையானவர், பணி ஆர்வம் மிக்கவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அத்தகைய ஒரு தந்தையும் நமது முன்னாள் மாணவருமான அருட்பணி பிரிட்டோ அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில் அவர்களை வழிநடத்துங்கள். அவர்கள் வயதானாலும் அதை விட்டு விலக மாட்டார்கள். நீதிமொழிகள் 22:6 கூறப்பட்டுள்ளதைப் போன்று மாணவ செல்வங்களுக்கு இன்றைய கால சூழ்நிலையில் எது தேவை, எப்படி வழிநடத்த வேண்டும், எதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து மாணவர்களோடு மாணவராக மாறி ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதிலிருந்து எல்லா நேரத்திலும் மாணவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டி வளர்த்தெடுத்து வரும் எம் பாசமிகு இணை பங்கு பணியாளர் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம்.
இறை பக்தியும் கடின உழைப்பும் கடமை உணர்வும் கொண்டு நடையில் எளிமையாக ஆனால் எப்போதும் சுறுசுறுப்பாக எந்த வேலைகளையும் பெரும் பொறுப்புடன் செய்து வரும் திட்டமிட்டு செயல்படும் திறனும் கூட்டுறவாய் உயர்ந்திட ஆசிரியர்களை வழிநடத்தும் அன்பு அர்ப்பணமே எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிப்போம். இரண்டாம் கருவறையாகிய பள்ளிக்கு எம் செல்வங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது மழலைகளோடு மழலையாக மாறி எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதற்கேற்ப அவர்களை உருவாக்கி வரும் என் அன்பு ஆசிரியை குளோரி அவர்களை வரவேற்று கௌரவிக்கின்றோம். கண்டிப்பும் ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் இருக்கும் திறமையை வெளிக்கொணர்வதிலும் சரி, கலைகளை கற்றுக் கொடுப்பதிலும் சரி, மாணவர்களை மேம்படுத்தும் எம் அன்பு ஆசிரியை ஆரோக்கிய சகாய அரசி அவர்களை வரவேற்று கௌரவிக்கின்றோம். எதையும் சிந்தாமல் சிதறாமல் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருந்து கல்வி பணியில் ஒவ்வொரு மாணவனையும் பற்றி தெளிவாக தெரிந்து கண்டிப்புடனும் கரிசனையோடும் மாணவ செல்வங்களை உருவாக்கும் என் நண்பு ஆசான் செபஸ்தி நாயகம் அவர்களை வரவேற்று கௌரவிக்கின்றோம். புலிகொண்டு செதுக்காது மொழிகொண்டு செதுக்கலை கற்றவரும் தன்னிடம் உள்ள குழந்தைகளுக்கும் தனி கவனம் செலுத்தி கருத்தாய் வளர்த்தெடுக்கும் எம் அன்பு ஆசிரியை செல்வி அவர்களை வரவேற்று கௌரவிக்கின்றேன். செம்மொழியாம் தமிழ் மொழியை சிறப்புற இலக்கண பிழையின்றி எளிதாய் கற்றுக் கொடுப்பதில் கலை எளிமையாக பாங்குடன் பணியாற்ற தெரிந்தவரே எம் தமிழ் புலவர் செல்வமுத்து அவர்களை வரவேற்று கௌரவிக்கின்றோம். விந்தைகள் பல நிகழ்த்தும் விஞ்ஞான உலகில் ஒவ்வொரு செயலையும் வியப்பூட்டும் வகையில் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு அறிந்து கொள்ளவும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் எம் அன்பு ஆசான் அர்லாந்து அவர்களை வரவேற்று கௌரவிக்கின்றோம். எடுத்த காரியம் அனைத்தையும் முடித்தே தீர்வேன் என்ற லட்சியத்தோடு மாணவர்களை பல்வேறு வீரர்கள் வீராங்கனைகளை உருவாக்கி எம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் என் அன்பு ஆசான் லியோபால் அவர்களை வரவேற்று கௌரவிக்கின்றோம். கலைகள் அனைத்தும் பெற்றிருந்தாலும் அமைதியோடும் ஆரவாரமின்றியும்
குறுகிய காலத்திற்கு எம் பள்ளியின் பதிலி ஆசிரியராக பணியாற்றி வரும் எம் பாசமிகு ஆசிரியை திருமதி சோனியா அவர்களை வருக 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 என வரவேற்று கௌரவிக்கின்றோம். அன்பு மாணவ செல்வங்களே, நமது ஆசிரியை ரோசாலி அவர்களும் நம்முடைய ஆசிரியர் ஆன்சன் அவர்களும் விடுமுறையில் இருப்பதால் மீண்டும் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை கௌரவிப்போம். இப்பொழுது பட்டாம்பூச்சியாய் எம் பள்ளி வளாகத்தை அழகு சேர்க்கும் அன்பு மாணவ செல்வங்களே, எட்டாத சிகரத்தையும் ஏறி மிதிக்க துடிக்கும் துடிப்பானவர்களே, கள்ளமில்லா சிரிப்புக்கு சொந்தக்காரர்களே, உங்களை நினைத்து எந்நாளும் நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். நீங்கள் அனைவரும் இணைந்து ஆசிரியர் தின விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி எம்மவரை பாராட்டி உற்சாகப்படுத்த கூடியுள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அத்தனை பேரையும் உள்ளன்போடு வரவேற்று இடம் நகர்கின்றோம். நன்றி. வரவேற்புரை வழங்கிய எம் மாணவ மாணவிகளுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அகர வரிசையில் எம் ஆசிரிய பெருமக்களை கவிதையாக கூற வருகிறார்கள் எம் 4ஆம் வகுப்பு மாணவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலகின் புனிதமான இடங்கள் 2. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று பள்ளியின் வகுப்பறை. தாயின் கருவறையில் உடலை வளர் அறிவுப்பால் ஊட்டிய ஆசிரியர்கள், 2ஆம் பெற்றோர்கள், எதிர்கால வாழ்வை வளமாக்கும் சிற்பிகளுக்கு அனைவரும் சொல்வோம் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அகர வரிசையில் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். அன்னை போல் ஆசீர்வதித்து இரக்கத்தோடும் ஈர நெஞ்சோடும் உண்மையோடும் ஊக்கத்தோடும் எழுச்சியோடும் வாழ ஏணியாக நின்று ஐயம் நீக்கி ஒழுக்கம் வளர்த்து ஓய்வின்றி உழைத்து அவ்வியம் அகற்றிய நல் உள்ளங்களுக்கு சொல்லுவோம் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஆசிரியர்களின் சிறப்பை கவிதையாக கூறிய எம் மாணவ செல்வங்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகள். அன்பு மாணவ செல்வங்களே, இப்பொழுது ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து கேக் வெட்டி இன்றைய ஆசிரியர் தின விழாவை சிறப்பிக்கின்றார்கள். அனைவரும் கவனிப்போம். Happy Peace Day. Happy Peace Day to you. Happy Peace Day to you. Happy Peace Day to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, dear teachers. May the good God bless you. Amazing. Hey, hey. நான் காத்து வாக்குல காலோட வயலோரம் நல்ல காத்து வந்து நாட்டை மாங்கு பாடுது என்னோட சதியோரோ என்று இவ்வரங்க மேடையை அதிர வைக்க வருகிறார்கள் என் மாணவிகள்.
இது வாழ்வின் இல்ல நாம் ஒன்னா சேர்ந்த மாறும் நிலம சேரும் மண்ணின் வளம சேரும் மண்ணின் வளம நடனமாடிய மாணவிகளுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். தனது மழலை மொழியாய் ஆசிரியர்களுக்கு பாடல் மூலம் ஆசிரியர் தின வாழ்த்து கூற வருகிறார்கள் எம் செல்ல குழந்தைகள். அப்படியே மேடைக்கு போயிடலாம், மேடை நிறுத்திக்கலாம்ல.
உதவிகளை பாராட்டி கேடயம் வழங்கி தலைவர் உரையாற்ற சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆர்எஸ் மங்கலத்தில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நமது மாணவிகள் கா ரோஸ்னா 6ஆம் வகுப்பு, ரா தரிகாஸ்ரீ 6ஆம் வகுப்பு, மா ராகவி 7ஆம் வகுப்பு மூவரும் வந்து கேடயம் பெற்று பெறுமாறு டேய் பேசாம கையில எடுக்கலாம். டீச்சர் வேண்டாம், இதில் இதை வாசிக்கணும். நான் கவிதை தான் வாசிக்கிறேன். சாரி. ஆசிரியர் தின விழாவிற்கு இப்பள்ளியின் தாளாளர் புன்னகை மன்னன் அருள் தந்தை சுவாமிநாதன் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் அருள்பணி பிரிட்டோ அவர்களுக்கும் மென்மையான பேச்சுடன் மென்மையாக பேசும் அருள் சகோதரி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் உயிரினும் மேலாக மதிக்கும் இருவாள் ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். இன்று இரு பெரும் விழா கொண்டாடுகிறோம். என்ன விழா கொண்டாடுறோம்ப்பா? எல்லாம் சொல்லுங்கள் மாணவர்கள். இன்னொரு விழா, இரண்டு பேருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம். ஆசிரியர் தின விழா யாருடைய பிறந்த நாள்? ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள். நமக்கு பள்ளியில் கொண்டாடக்கூடிய இரு பெரும் விழாக்கள், ஒன்று ஆசிரியர்கள் தின விழா, மற்றொன்று குழந்தைகள் தின விழா. மரியணை விழா வந்து இன்றைக்கி 8ஆம் தேதி கொண்டாடுவதனால நமக்கு 8ஆம் தேதி இந்த விழாவை சேர்த்து கொண்டாடுறோம். ஆனால் பொதுவாக ஆசிரியர் தின விழாவையும் குழந்தைகள் தின விழாவையும் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடுகிறோம். குழந்தைகள் தின விழா யாருடைய பிறந்த நாள்? குழந்தைகள் தின விழா யாருடைய பிறந்த நாள்? நேரு மாமா. எப்போ தெரியுமா? வரப்போகுது. இன்னும் ஒரு அடுத்த மாதத்துக்குள்ளார, இன்னும் 2 மாதத்துக்குள்ளார குழந்தைகள் தின விழா கொண்டாடுவீர்கள். அன்பு மாணவ செல்வங்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இன்றைக்கு ஆசிரியர் தின விழா மிக சிறப்பாக நீங்கள் எடுத்து செய்வதை பார்த்தா நான் என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல. நான் பேசியே எழுதி வந்த கவிதைகளெல்லாம் நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க. அதை கேட்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்பொழுதுமே இப்பள்ளி வந்து பேச்சாற்றல், விளையாட்டில் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கக்கூடியது. இதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் தான். அதனால் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நன்றி சொல்லி கைத்தட்டுங்கள் பார்க்கலாம். போதும். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் முதல் பள்ளிக்கு வரும்போது நீங்கள் ஒரு வெற்றுத்தாளாய் தான் பள்ளிக்கு வந்தீர்கள். ஆனால் வெற்றுத்தாளாய் வந்தவர்களை உங்களுக்கு ஆசிரியனுடைய சொல்லால் செயலால் உங்களை ஒரு புத்தகமாய் வடிவமைத்திருக்கிறார்கள். நீங்கள் பள்ளியை விட்டு செல்லும்போது நீங்கள் பெரிய புத்தகமாய் செல்கிறீர்கள். அந்த புத்தகம் உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இருக்கின்றது. இதை நினைத்து நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆசிரியர்கள் என்பவர்கள் பள்ளிக்கூடம் வராங்க,
சம்பளம் வாங்குறாங்க, போகிறாங்க, அவங்களுக்கு என்னன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவர்களுடைய செயல்கள், நானும் இப்பள்ளியில் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். எப்படி எப்படி நாங்கள் செயல்பட்டோமோ, எப்படி எப்படி அந்த செயல்பட்ட ஆசிரியர் பணி ஆற்றிய இதுக்கு எங்களுக்கு பெரிய மதிப்பு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மருதுவாயில் கண்டெடுத்த பிரிட்டோ அருள்பணியாளர் பல்வகை திறமைகளுடன் இன்றைக்கு அவர் ஒரு குருவானவராக இருப்பதை பார்த்து ஆசிரியராகிய நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். அதுபோல் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? நன்கு கல்வி கற்க வேண்டும். கற்று பிற்காலத்தில் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் பெருமிதம் தேடி அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும். அதுதான் மாணவர்களுடைய கடமை. எங்களுக்கு வேறு சொத்து சொகமெல்லாம் உங்கள்கிட்டேருந்து நாங்கள் எதுவும் கேட்கல, ஒன்றும் பணம் கேட்கல, காசு கேட்கல. நீங்கள் வந்து டீச்சர், நீங்கள் எங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு முக்கியமானது சொல்லணும். இவர் சொல்லுவார், பிரிட்டோ எப்போ பார்த்தாலும் நான் மருதவயல் இவருக்காகவே நான் திருவிழாவுக்கு மருதவயலுக்கு போவேன். நல்லா பேசுவார், நல்லா பிரசங்கம் வைப்பார். அது மாதிரி அந்த மாணவன் நம்ம வந்திருக்காரு, நம்ம மாணவன் நம்ம போய் பார்க்கணுங்கிறது ஆசிரியருக்கு அந்த உணர்வை ஊட்டக்கூடியவர்கள் நீங்கள் தான். நேற்று நான் இங்கேருந்து பூசை முடிந்து போகிறேன். போகும் வழியில் நான் போய்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு கார் போலீஸுன்னு போட்டு வந்து வருது. ஆகா, பயந்துட்டு வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க போலீஸு. நம்மளை வந்து என்ன செய்ய போகிறாங்களோ நிற்கிறேன். ஒடியாந்து ஒரு பொண்ணு வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, டீச்சர் எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கன்னு என் காலில் விழுந்து கும்பிடுது. அது பேர் மதீனா, முஸ்லீம் பொண்ணு. நான் சென்னையில் இருக்கிறேன் டீச்சர், எங்கள் வீட்டுக்காரர் இவர் போலீஸு, நானும் வேலை செய்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல வேலை செய்ய குடும்பத்தில் நல்ல மருமகளாக இருக்க காரணத்திற்கு நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த வழிமுறைகள் தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். நன்றாக இருக்கின்றோம், நல்லா இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க மெட்ராஸ்க்கு. இப்படி ஒவ்வொரு மாணவர்களும் நம்மள்கிட்டருந்து படித்து முன்னேற்றம் அடைந்து அவர்கள் போய் பிற்காலத்தில் ஆசிரியர்களை கண்டு ஒரு மரியாதை செலுத்தும் போது எங்களுக்கு பேரானந்தமாக இருக்குது. உண்மையாலுமே நான் பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியராக வரணும்னு நினைக்கவே இல்லை. ஒரு நர்ஸாகத்தான் நான் அப்ளிகேஷன் போட்டு இடம் கிடச்சி எல்லாம் பண்ணினேன். ஆனால் எங்கள் வீட்டில் பெற்றோர்கள் ஆசிரியர் பணிக்கு தான் போகணும், அதுவும் கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு தான் போகணும், வேறு ஸ்கூலுக்கு போகக்கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா ஒழுக்க பழக்கங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆன்மீக வாழ்வுக்கு இப்போ நம்ம கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் தான் மேன்மைன்னு சொல்லி எங்கள் அப்பா அனுப்பவே மாட்டேன்ட்டார். அந்த படி அவர் அனுப்பினபடி அவருடைய விருப்பத்தின்படி நான் பணியாற்றும் வரைக்கும் நல்லபடியாக இருந்தேன். இன்றைக்கு நல்லபடியாக இருக்கிறேன். அதனால் மாணவர்களாகிய நீங்கள் கல்வி கற்று உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து உங்களுடைய ஆசிரியர்களுக்கு பெருமை தேடித்தர வேண்டுமாய் உங்களை மன்றாடுகின்றேன். இன்றைக்கு ஆசிரியரை பற்றி ஒரு கவிதை நானும் எழுதியிருக்கேன், சேர்த்து கொஞ்சம் எழுதியிருக்கிறேன் சொந்தமாக. ஆசிரியர் திருநாள் இன்று, இது ஆனந்த பெருநாள். அறிவுச் சுடரான ஆசிரியர் அகல்களை இணைத்து ஆனந்திக்கும் பொன்னாள். சிறுவரியாய் இருந்த என்னை சிரிக்கும் சித்திரமாய் வரைந்தெடுத்த சிறப்புமிகு ஓவியர்கள். சிறுவரியாய் இருந்த என்னை சிரிக்கும் சித்திரமாய் வரைந்தெடுத்த சிறப்புமிகு ஓவியர்கள். பாறாங்கல்லாய் அழகாய் பண்பட்ட சிற்பமாய் செதுக்கிவிடும் சிற்பிகள். ஆர்வமற்ற அறிவிலிக்கும் வார்த்தை என்னும் அமுதாய் வாசகங்கள் ஊட்டி பேதைகளையும் மேதையாக்கிய சாதனையாளர்கள். வேரற்ற செடியினையும் வேரூன்று வைத்த வெற்றியாளர்கள். களிமண்ணாய் செதுக்கிவிட்டாலும் கல்வி என்னும் கலையினால் பயன்படும் பாண்டமாய் வணைந்து எடுத்த கலைஞர்கள். அணையாத நெருப்பை சுட்டாலும் அழகான தீபமாய் மாற்றி அழகு பார்க்கும் அன்பர்கள். கசப்பு மருந்து என்றாலும் அங்கே பசப்பு மொழியால் இனிய தேனாய் கல்வியை இதயம் சேர்த்த மருத்துவர்கள். பதராக பறந்தாலும் சிதறி சென்று விடாமல் பயனுள்ள விருட்சங்களாக மாணவ சமுதாயத்தை மண்ணுலகில் தாரை வார்த்த தங்கங்கள். பண்பென்னும் பால் வார்த்து அறிவென்னும் நீர் ஊற்றி அழகான வளர்ப்பிறையாய் வளர்த்து எடுக்கும் அன்னையர்கள். எண்ணிலடங்கா காவியங்கள், எழுத இயலாத ஓவியங்கள், விந்தைமிகு உலகினிலே நல்வித்தாயிருப்பது ஆசிரியர் குலமன்றோ. மாற்றம் தந்து முன்னேற்றம் தந்து மாணக்கர் வாழ்வில் ஏற்றம் தரவல்லவர் ஆசிரியர். மாதா பிதா குரு தெய்வம்.
மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த குரு ஒரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மாதான்னு சொல்லி இந்துக்கள் சொன்னாங்கன்னா அம்மை, அப்பன். நம்ம இதில் சொன்னோம்னா தாய் மரியன்னை, இயேசுவை சொல்கிறோம். அடுத்தது குரு. அப்போ ஆசிரியர்கள் இறைவனுக்கு இணையான அடுத்த இடத்துல வர்றாங்க, குருவாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த குருவை நாம் என்ன செய்ய வேண்டும்? போற்ற வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்களும் அவங்க திட்டுறாங்க, அடிக்கிறாங்கன்னு போய் வீட்டில் வம்பிழுத்து விடாமல் செய்யாமல் நம்முடைய நலனுக்காகத்தான் சொல்கிறாங்கங்கிறத என்ன செய்யணும்? நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை குருவாக, கடவுளாக மதிக்க வேண்டும். எழுத்தறிவித்தவன் இறைவன், எழுத்தறிவித்தவன் இறைவன். இங்கேயும் ஆசிரியர்கள் இறைவனுக்கு சமமாக வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் போற்றி புகழ்ந்து அவர்கள் சொல்லுவதை கேட்டு வருங்காலத்தில் ஒரு நல்ல தலைவர்களாகவோ ஆசிரியர்களாகவோ வல்லுநர்களாகவோ வர வேண்டும் என்று உங்களை வேண்டி மன்றாடுகின்றேன். வாழ்க வளமுடன். தனது மழலை மொழியாய் ஆசிரியர்களுக்கு பாடல் மூலம் ஆசிரியர் தின வாழ்த்து கூற வருகிறார்கள் எம் செல்ல குழந்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுகள் ஆண்டுகள் 100 நீங்கள் நீடொளி வாழ்ந்திட வேண்டும். 1000 1000 காலம் உங்கள் சேவைகள் தொடங்கிட வேண்டும். அறிவில் ஏற்றம் காணம் செய்தவரே, வாழ்க்கையை உயர உயர வைத்தவரே, நீர் வரும் பாதையில் வழங்கியே யாம் நிற்போம். ஆண்டுகள் ஆண்டுகள் 100 நீங்கள் நீடொளி வாழ்ந்திட வேண்டும். 1000 1000 காலம் உங்கள் சேவைகள் தொடர்ந்திட வேண்டும். மனதில் இல்லா பாடங்களை எளிமையாக கற்பித்து கற்று தந்தாசானே, நீங்கள் எங்கள் வரமாகும். அறிவின் அனுபவம் எல்லாம் வாழ்நாளில் கணிந்திட வேண்டும். ஆசாவே உன் கற்பித்தல் நினைவோடு இணைந்திட வேண்டும். நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாய் மாறுதே. நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாக முன்னேற்றமாகுமே. ஆண்டுகள் ஆண்டுகள் 100 நீங்கள் நீடொளி வாழ்ந்திட வேண்டும். 1000 1000 காலம் உங்கள் சேவைகள் தொடர்ந்திட வேண்டும். இன்னும் 100 சாதனைகள் செய்ய வேண்டும். மாணவர்கள் கல்வியோடு நன்னெறிகள் கற்று தந்த ஆசானே, அன்பான சிற்பங்களாக மேன்மேலும் செதுக்கிட வேண்டும். ஆகாயம் கடந்து சென்று ஆராய்ச்சி செய்திட வேண்டும். நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாய் இன்று மாறுதே. நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாய் இன்று மாறுதே. ஆண்டுகள் ஆண்டுகள் 100 நீங்கள் நீடொளி வாழ்ந்திட வேண்டும். 1000 1000 காலம் உங்கள் சேவைகள் தொடர்ந்திட வேண்டும். அறிவில் ஏற்றம் காண செய்தவரே, வாழ்க்கையை உயர உயர வைத்தவரே, நீர் வரும் பாதையில் வழங்கியே யாம் நிற்போம். ஆண்டுகள் ஆண்டுகள் 100 நீங்கள் நீடொளி வாழ்ந்திட வேண்டும். 1000 1000 காலம் உங்கள் சேவைகள் தொடர்ந்திட வேண்டும். அனைவருக்கும் நன்றி. எம் மாணவ கண்மணிகளுக்கு எம் உளமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு நாளும் அறிவு கண் திறந்து எங்களை வழிநடத்தும் எம் ஆசிரிய பெருமக்களுக்கு சிறப்பு செய்தி கூற வருகிறார் எம் 6ஆம் வகுப்பு மாணவி தரணிகா. வணக்கம். இந்த உலகிற்கு நம்மை தந்தவர்கள் நம் பெற்றோர்கள். இந்த உலகத்தையே நமக்கு தந்தவர்கள் நம் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரங்களை தட்டி ஆசிரியர் தின வாழ்த்து கூறுவோம்.
ஒரு சிறந்த ஆசிரியராகவும் ஜனாதிபதியாகவும் இருந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்பதாலேயே கல்வி கண்ணை திறக்க ஆசிரியர்கள் போராடுகின்றனர். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பதாலேயே மாதா பிதாவுக்கு அடுத்து கடவுளை கூட வைக்காமல் குருவை வைத்து கொண்டாடினர். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் அறிவு என்னும் படையை உருவாக்கி வெற்றி காண செய்பவர்கள் ஆசிரியர்களே. தன் மாணவனை ஏணியாய் நின்று ஏற்றிவிட்டு அப்படியே நிற்பவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. தன்னிடம் படித்தவன் வசதி படைத்தவனாய் மாறிவிட்டானே என்று பொறாமை கொள்ளாத ஒரே ஜீவன் ஆசிரியர் மட்டுமே. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை இன்று மட்டுமல்ல என்றென்றும் போற்றுவோம். மீண்டும் முறை ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. தனக்கே உரித்தான பாணியில் மிக சிறப்பாக செய்திகளை தெளிவாக கூறிய எம் மாணவிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்பை காட்டி அறிவை வளர்க்கும் ஆசானே, பண்பை காட்டி பாடம் புகட்டும் ஆசானே என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் எம் மாணவிகள். அம்மா, வெயில் காலத்துல முடி ரஃப் ஆயிடுச்சுன்னா Future Bluetooth speaker is connected. அறிவை வளர்க்கும் ஆசானே, பாசம் காட்டி பாடம் புகட்டும் ஆசானே, மடமை நீக்கி மனதை தேற்றும் ஆசானே, கடமை தவறா கண்ணியமான ஆசானே. வணக்கம் வணக்கம் குருவே வணக்கம், வணக்கம் வணக்கம் எங்கள் குருவே வணக்கம். அன்பை காட்டி அறிவை வளர்க்கும் ஆசானே, பாசம் காட்டி பாடம் புகட்டும் ஆசானே. சந்தேகத்தை தீர்ப்பவரே, சங்கீதத்தால் ஈர்ப்பவரே, சந்தேகத்தை தீர்ப்பவரே, சங்கீதத்தால் ஈர்ப்பவரே, மேயும் மதியும் மேன்மை பெற மென்மையாய் சொல்லிக் கொடுப்பவரே, மேயும் மதியும் மேன்மை பெற மென்மையாய் சொல்லிக் கொடுப்பவரே, உம்மை நம்பும் மாணாக்கரின் உயர்வில் மகிழ்ச்சி காண்பவரே, உம்மை நம்பும் மாணாக்கரின் உயர்வில் மகிழ்ச்சி காண்பவரே. ஆசானே என் ஆசானே, ஆசானே என் ஆசானே, அன்பை காட்டி அறிவை வளர்க்கும் ஆசானே, பாசம் காட்டி பாடம் புகட்டும் ஆசானே.
வாழ்வில் இன்பம் தருபவரே, வாழ்வின் கல்வி எமக்களித்து வாழ்வில் இன்பம் தருபவரே, ஏழ்மை போக்கி வளமை சேர்க்க ஏணிப்படியாயிருப்பவரே, ஏழ்மை போக்கி வளமை சேர்க்க ஏணிப்படியாயிருப்பவரே, தந்தையும் தாயும் தெய்வம் என்று தாரக மந்திரம் சொன்னவரே, தந்தையும் தாயும் தெய்வம் என்று தாரக மந்திரம் சொன்னவரே, ஆசாவே 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 ஆசாவே, அன்பை காட்டி அறிவை வளர்க்கும் ஆசானே, பாசம் காட்டி பாடம் புகட்டும் ஆசானே, மடமை நீக்கி மனதை கேட்கும் ஆசானே, கடமை தவறா கண்ணிய மாறா ஆசானே, வணக்கம் வணக்கம் குருவே வணக்கம், வணக்கம் வணக்கம் எங்கள் குருவே வணக்கம், வணக்கம் வணக்கம் குருவே வணக்கம், வணக்கம் வணக்கம் எங்கள் குருவே வணக்கம். அருமையாக நடனமாடிய எம் மாணவிகளுக்கு எம் நன்றிகள். அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் மகிழவே என்றும் புன்னகையோடு இருக்கும் எம் பள்ளியின் தாளாள தந்தை அவர்களை ஆசியுரை வழங்க அழைக்கிறோம். அன்பிக்கினிய மாணவிகளே, நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சோதரி அவர்களே, இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் ஆசிரியை அம்மா ஜம்மா ஆசிரியர் அவர்களே, முன்னாள் மாணவராக இப்பொழுது அருள் தந்தையாக வீற்றிருக்கக்கூடிய அருள் தந்தை பிரிட்டோ அவர்களே, இந்த மேடையிலே சிறப்பாக இன்னும் நட்சத்திரங்களாக இந்த பள்ளியிலே சிறந்த ஆசிரியர்களாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய அருமையான ஆசிரிய பெருமக்களே, இந்த வேளையிலே நெஞ்சார்ந்த விதத்திலே நன்றி நிறைந்த உணர்வோடு உங்கள் திருமுன் நிற்கிறேன். நானும் உங்களுக்கு முன்பாக ஒரு சான்று பகர விரும்புகிறேன். நானும் இந்த இடத்திலே ஒரு குருவாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் 5ஆம் வகுப்பு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் தான் இந்த நாளிலே நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். சிறப்பாக 5ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது எனக்கு அப்போ தான் நான் அவனை கற்றுக் கொடுத்து படிக்க சொல்லி வாசிக்க சொல்லி பயிற்றுவித்து பொறுமையோடு ஒரு தாய் உள்ளத்தோடு எனக்கு கற்றுக் கொடுத்தாள். இல்லை என்று சொன்னால் அந்த நாளில் நான் அவர்கள் கற்றுக் கொடுத்து நான் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு முன்பாக ஒரு குருவாக நிற்க முடியாது. எனவே மிகப்பெரிய சிறந்த மகான்களாக உருவாக்கக்கூடிய ஆழமான ஆஸ்வாமிக்க கடவுளுடைய கொடைகளாக திகழ்வது நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். எனவே இந்த ஜான் டி பிரிட்டோ பள்ளியிலே எவ்வளவோ ஆஸ்வாதமான ஆசிரியர்கள் கண்டிருக்கிறது. இன்றும் அதை பார்த்து அதை ரசித்து கொண்டிருக்கிறது. இந்த கல்வி நிறுவனம் 1939 ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து எத்தனையோ மாணவிகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. என்றும் அந்த மாணவிகள் உருவாக்கத்திலே மிக சிறந்த ஒரு ஃபார்மேஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னது குருத்துவ பணி வாழ்விலே பயிற்சியாக அது குருமடம் சொல்வார்கள். அதே போல தான் நம்முடைய ஜான் டி பிரிட்டோ இந்த நடுநிலை பள்ளியானது ஒரு அருமையான ஒரு ஃபார்மேஷன் ஹவுஸ். உங்களை உருவாக்கத்தில், உங்களை தயார் பண்ணுவதில், எல்லா திறமைகளையும் வளர்த்தெடுப்பதில் ஆசிரியர் பெருமக்கள் தன்னார்வத்தோடு அருமையான விதத்தில் பணியாற்றுவதை நான் பார்க்கிறேன். இந்த நாளிலே இந்த அருமையான ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய நிறுவனம் பெற்றிருப்பதை நினைத்து பெருமை கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே அருமையான ஏற்பாடுகளை செய்து சிறப்பித்த நம்முடைய மாணவிகள், நம்முடைய தலைமை ஆசிரியர் ரீகா அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அருள் தந்தை பென்சிகர் அவர்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். சிறப்பான விதத்தில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் முன்னின்று சிறப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து வாழ்த்துகிறேன். அருமையான மாணவிகளே, நீங்கள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. என்னென்ன ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அருமையான விதத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்.
நீங்கள் உயர்ந்த நிலை அடைவீர்கள். அதுவும் இந்த பிரைமரி ஸ்கூலில், மிடில் ஸ்கூலில் நீங்கள் படிக்கக்கூடிய அனைத்து பாடங்களும் உங்களுடைய எதிர்கால வாழ்வில் வளமையாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடவுளுடைய ஆசீர்வாதங்கள். எனவே கடவுளுடைய ஆசீர்வாதங்களை, திறமைகளை, உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை தோண்டி எடுத்து அதை உங்களிடம் கண்முன் காட்டி சிறப்பான விதத்தில் உங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய அருமையான இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய இந்த ஜான் டி பிரிட்டோ தன்னுடைய பயணத்தில் இந்த பள்ளியானது வெற்றி பெற்று சிறந்த ஒரு அருமையான மாணவ மாணவிகள் உருவாக்கத்தில் வெற்றி நடை போட மீண்டுமாக வாழ்த்துகிறேன். அருமையான விதத்தில் இந்த நாளிலே பல்வேறு வேலைகள் இருந்தாலும் தலைமையேற்று இந்த மேடை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் ஆசிரியர் பெருமகள் ஜம்மா அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எத்தனையோ மாணவ மாணவிகள் உருவாக்கியிருக்கிறார்கள். என்றும் அவருக்கு வாழ்த்து செய்து வந்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே ஆசிரியர்கள் மிகுந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடையாளங்கள். எனவே இந்த மாணவ மாணவிகள் இந்த ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்து சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய பணி நிறைவை காண்கிறது, வெற்றியை காண்கிறது என்பதை உணர்ந்து பயணிப்போம். கடவுள் நிறைவை ஆஸ்வதிப்போம். அந்த வாய்ப்பிற்காக மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை குறித்தாக்குகிறேன். இறை ஆசிர் நம்மோடு தங்கட்டும், வழிநடத்தட்டும். நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆசியுரை வழங்கிய என் தாளாளர் தந்தை அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றியுரை எம் ஆசிரியர். ஆசிரியர் தின விழாவிற்கு வருகை புரிந்து தலைமை ஏற்று எங்களோடு இப்பள்ளியில் முன்னால் பணியாற்றி இன்று நடைபெறும் விழாவிற்கு தலைமை ஏற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றி வந்த முன்னாள் ஆசிரியை செம்ம ஆசிரியர் அவர்களுக்கு இப்பள்ளியின் சார்பாக, அனைத்து ஆசிரியர்களின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்து மாணவர்களுக்கு ஆசியுரை வழங்கிய நமது தாளாளர் தந்தை அவர்களுக்கும் இவ்விழாவின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்தால் போல் ஆசிரியர் தின விழா இன்று நடைபெறும் இந்நிகழ்வில் காலையிலிருந்து இன்று வரை கடினமாக உழைத்து நமக்கெல்லாம் முன்னின்று வழிநடத்தி வரும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் இவ்விழாவின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். முன்னால் இப்பள்ளியுடைய மாணவராக படித்து இன்று அருத்தந்தையாக பணிபுரிந்து வரும் பிரிட்டோ அவர்களுக்கும் இவ்விழாவின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற மாணவ செல்வங்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தி வரும் நமது அருட்சகோதரி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் விழாவின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் ஆசிரியர் திருவிழாவை சிறப்பாக வழிநடத்தி மேடையில் அலங்கரித்து வந்த சிறுமிகளுக்கும் இவ்விழாவில் கண்டுகளித்த மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கூறி விழாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை வழங்கிய எம் ஆசிரியருக்கு எம் மனமார்ந்த நன்றிகள். மாவட்ட அளவில் நடைபெற்ற அபாக்கஸ் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று கேடயம் பெற்று வந்துள்ள வெற்றியாளர்களை பாராட்டி கேடயம் வழங்கி மாவட்ட அளவில் நடைபெற்ற அபாக்கஸ் போட்டிக்கு சென்று வெற்றி பெற்று கேடயம் பெற்று வந்துள்ள நம்முடைய மாணவர்களை பாராட்டியும் ஸ்கூலுக்குரிய கேடயத்தை நம்முடைய முன்னாள் மாணவர் அருட்பணி பிரிட்டோ அவர்கள் வழங்க நம்முடைய தாளாளர் தந்தை அவற்றை பெற்றுக்கொள்கிறார். அனைவரும் சேர்ந்து கரவொலி எழுப்பி நம்முடைய மாணவர்களை உற்சாகப்படுத்துவோம். நாட்டு